ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி தூதுவளை கீரை உப்புமா செய்ய போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம நல்லா அலசிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும். வேறு எதுலேயும் இந்த தூதுவளையை சேர்க்க முடியல. இன்றைக்கி அக்கா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதில் உள்ள காம்பை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணுங்கப்பா, இல்லாட்டா முள் கையில் குத்தும். காம்பு மட்டும் கட் பண்ணி நம்ம அலசி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ அக்கா 2 இட்லியை உப்புமாக்காக உதுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு குழந்தைக்கு செய்கிறதுக்கு தான். 2 இட்லி 1 கப்பு வந்திருக்குப்பா. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இட்லி உப்புமாவுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு. இப்போ ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ். கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகாய். இது குழந்தைங்களுக்குனால அக்கா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்கிறேன். இது கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கினது போதும். ரொம்பலாம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு அதெல்லாம் வர வேணாம். இப்போ நம்ம அந்த தூதுவளை கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். இது மருத்துவ குணத்துக்காக செய்கிறது. நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யணும். அக்கா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது எல்லாமே. இது வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், தூள் உப்பு தான் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு பரட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லியை போடலாம். இப்போ தூதுவளை கீரை அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த 1 கப்பு இட்லியை போட்டுடலாம். 2 இட்லி தான் அக்கா நல்லா பொடியாக நல்லா மசிச்சு ஒரு மாதிரி நல்லா தூளாக இறக்கி வச்சுருக்கிறேன். நல்லா நீங்கள் பெசரி விட்டாலே நம்ம இட்லி வந்து நல்லா பொடியாக தூளாக ஆயிரும். இதை கொஞ்சம் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான நம்மளுக்கு சளிக்கு நம்ம எந்த விதத்தில் குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு சளியை விரட்டணும். அவ்வளோதான். டேஸ்டியான உப்புமா தூதுவளை கீரை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தூதுவளை கீரை இட்லி உப்புமா ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு சளியும் போயிடும். ஆனால் ரொம்ப 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 டேஸ்டியாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு இது வந்து கீரை நம்ம மருந்து வந்து கீரையான அது நம்ம வந்து கீரையில் ரசம் வச்சாலோ கீரை துவையல் அரைச்சா கீரை சட்னி பண்ணால் எங்கள் வீட்டிலாம் சாப்பிட்றதில்ல, என்னமோ தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி செஞ்சோம்னா அவங்களுக்கு இட்லி உப்புமாலாம் ரொம்ப பிடிக்குமா. நம்மளுக்கு அவங்களுக்கு ரொம்ப எது விருப்பமோ அதில் நம்ம வந்து அதில் போட்டு கலந்து கொடுத்துடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இது சூப்பராக அப்படியேவும் சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு குழந்தைங்களுக்கு தேங்காய் சட்னி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அதையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அக்காவுக்கு இது ஹோம் ரெமடியான நல்லா நம்மளுக்கு சளி குறையவே மாட்டேங்குதுப்பா. அதனால் எங்கள் வீட்டில் தூதுவளை செடி வந்து சின்னதாக தான் இருக்குது. அதிலிருந்து அக்கா ஆஞ்சி இந்த கீரையை எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு எதில் பிடிக்குமோ அதில் நம்ம கலந்து இந்த ஹோம் ரெமடியாக இதை யூஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த உப்புமா செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.